ரைட் இப்படி திருப்பி விடும் பாலா. இப்படி இப்படி திருப்பி விடுமா? சரி. குட் ஈவினிங் சார். எல்லாருக்கும் குட் ஈவினிங் சொல்றேன். நான் உங்க மைக் ஆன் பண்ணி விடணும். குட் ஈவினிங். 4 பேர் இருக்கிறோம் 30 பேர்ல. குட். How is it going? எல்லாரும் எனேபிள்ல இருக்கீங்க. நீங்க உங்க மைக்கை வந்து அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். அரவிந்த் சார். சார் ஆக்சுவலி எனக்கு பார்த்தா லைன் போட தெரியுது, பட் ஆக்சுவலா லைன் போட வர மாட்டேங்குது. அந்த இமேஜின் பண்ண முடியுது, பட் லைன் போட முடியல. 47 வயசாகி இன்னும் லைன் போட தெரியலன்னு சொன்னா என்ன சொல்றது? சார் 42 தான் சார். நான் பார்த்து குத்தி சார். பட் ஐ கேன் இமேஜின் தட் பேட்டர்ன். பட் அந்த லைன் எங்கேயிருந்து எங்க டிராப் ஸ்கூல்ல எல்லாம் சரியா சைட் அடிக்கல சார். ஃபிபனோக்கி எனக்கு கரெக்டா தெரியுது டாப் அண்ட் எண்ட், பட் அந்த லைன் ஜாயினிங்ல தான் எனக்கு இஷ்யூ வருது சார். 2 பாயிண்ட் எடுங்க சார். ஹை அண்ட் லோ எனி பாயிண்ட். லைன் போடுறது எந்த இதுல நீங்க லைன் போடுறத பத்தி கேக்குறீங்க? நான் இன்வெஸ்டிங் இல்லாட்டி இதுல போறேன் சார். இல்ல எந்த இதுக்கு நீங்க ட்ரெண்ட் லைன் போடுறதுக்கா? ட்ரெண்ட் லைன் அப்புறம் வந்து அந்த ஃபிபனோக்கில டாப் டு பாட்டம் ஜாயின் பண்ணுவோம். அப்புறம் பாட்டம் மட்டும் தொடர லைன் போடுவோம் இல்லைங்களா, ஸ்லைடிங் லைன். ஒரே நிமிஷம் இருங்க. I will share the screen and then we will start it out. ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். ஓகே. இப்ப எனி ட்ரெண்ட் லைன் நீங்க போடுறீங்கன்னு சொன்னா 2 பாயிண்ட் எடுத்துங்க. இப்ப லெட்ஸ் சே இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம டிரா பண்றோம். இப்ப இந்த லைனை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்ப இந்த ட்ரெண்ட் லைனை டிரா பண்ணணும். இப்ப நம்மளுக்கு 2 பாயிண்ட்ன்றது, ஒரு பாயிண்ட் வந்து இது, 2வது பாயிண்ட் வந்து இது எடுத்துக்கலாம். சரியா? ஒண்ணு இல்ல. இப்ப இங்க கிளிக் பண்ணுங்க. டேக் எனி வே. இந்த பாயிண்ட் நீங்க கிளிக் பண்ணா முடிஞ்சு போச்சு. அதாவே தானே வருது. சரி, இதுக்கு நீங்க ஃபிபனோக்கி எப்படி சார் எடுப்பீங்க? சப்போஸ் இந்த ஹைக்கோ இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கும். நான் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தை ட்ரேட மட்டும் நீங்க வாழ்க்கையில ஞாபகம் வச்சுங்க. ஒரு இப்படி வருது, ஒரு ஃபால் வருது, 2 லைனை போட்டு ட்ரெண்ட் லைன் போட்டுருங்க. இந்த இடத்துல எங்க பிரேக் ஆகுதோ அந்த ட்ரேட் எடுங்க. யூ வில் மேக் பிக் மணி. இப்ப இந்த பிரேக் ஆச்சு. ஜஸ்ட் லுக் அட் தி கைண்ட் ஆஃப் மணி யூ மேட். யூ மேட் 15% in 54 days. எங்க வேணா இது மாதிரி ட்ரேட் எடுங்க. ஒரு ஃபால் வருது, பிரேக் ஆகுது, ஒவ்வொரு ட்ரேடும் இஸ் a breakout trade. Just look at 74 barsல வந்து we are talking about 37%. 74 barsனா we are talking about approximately 4 மாசம். 4 months. 34%, sorry 37%, almost 10% மாசம். புரியுதா சார்? இந்த ஒரே ஒரு பேர் மட்டும் நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க எடுங்க. நீங்க வேற டெக்னிக்கல் அனாலிசிஸ் எனக்கு வேணாம் பா, நான் கிளாஸே வரலன்னுலாம். எந்த இதுல வேணாலும் நீங்க ட்ரேட் எடுங்க. நீங்க கொடுத்த காசு அத்தனையும் வசூல். பார் 19%. வேற ஏதாச்சும் ஸ்டாக் சொல்லுங்க. ஏதாச்சும் எந்த ஸ்டாக் நான் மதர்சன் எடுக்கிறேன். மதர்சன் எடுக்கிறேன். நீங்க எனி ஸ்டாக் இப்ப ரீசெண்டா பிரேக் அவுட் ஆனது கூட நான் கொடுக்குறேன்.
அஞ்சு நாள் 6%. கடைசி 3 நாள் இறங்கி இருக்கு சார். கடைசி 3 நாள் இறங்கி இருக்குல்ல, அது பரவாயில்ல. Take this. Take this. எங்க வேணாலும் நீங்க எடுங்க. The kind of money which you can make is unimaginable. 60% in 34 bars. வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு ஏற்றம் வந்து இப்படி ஸ்லோப் வருதா, டக்குன்னு ஒரு கோடை போடுங்க, உட்காருங்க, செம்ம காசு பார்க்கலாம் சார். அது எந்த டைம் ஃப்ரேம்ல வேணாலும் நீங்க பார்க்கலாம். சிம்பிளா டவு தியரிய ஞாபகம் வச்சுங்க. ப்ரீவியஸ் லோவை உடைக்க கூடாது. புரியுதா? பெரிய கம்ப சூத்திரமே கிடையாது. ஃபிபனாச்சி எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு ஒரு கோடு போடுங்க. மேல போகுதா? எஸ், மேல போகுது. ப்ரீவியஸ் லோ எங்க? அது ஸ்டாப் லாஸ். முடிஞ்சு போச்சு. கண்ணை மூடிட்டு யூ வில் மேக் டன்ஸ் ஆஃப் மணி. நீங்க எனி ஸ்டாப், நீங்க யூபிஎல் கேட்டீங்களா? மாட்டிட்டு இருக்கீங்களா சார்? இல்ல நாளைக்கு தான் என்டர் ஆகலாம். UPL. எடுத்துக்கலாம், எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இங்க கூட எடுத்துக்கலாம், இப்படியே எடுத்துக்கலாம், இந்த இதுவும் எடுத்துக்கலாம். இல்ல இது வீக்லி சார்ட்டா மாத்துங்க. நேத்து இந்த இது நம்ம ஜோஹோ மீட்டிங்ல பண்ணும்போது தான் நான் இது பண்ணேன். நான் இந்த இடத்துல எப்பயோ ஒருத்தர வந்து ட்ரெயின் இது போட்டிருக்கேன், ரைட்? இது என்ன ட்ரையாங்கிள்? இது ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள். ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள், பட் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் ஆகட்டும், பிரேக் அப் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இதுல ஒரே நிமிஷம் இருங்க. வில் சே ரைட்ல எக்ஸ்டெண்ட். அதே மாதிரி இதுவும் வந்து ரைட்ல எக்ஸ்டெண்ட். சங்கர் இன்னைக்கு வந்து ஒன்னு பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? கண்டினியூஷன் பேட்டர்ன். சரி சார். ஓகே, இது மேல ஏறி இட் வாஸ் மோர் டவுன் சைட், ரைட்? நம்ம வந்து குத்து மதிப்பா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா mouth of the triangle has to be target, and இந்த டைம் ஃப்ரேம்ல ஆல்மோஸ்ட் 80% வந்திருக்கு அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள. புரியுதா? இதுல நீங்க வந்து எனி ஃபிபனாச்சி நீங்க எடுத்துங்க. லெட்ஸ் சே இந்த ஸ்விங், நான் இந்த லோவையும் இந்த ஹையும் கிளிக் பண்ணேன். we got almost 1.618. சோ இன்னொரு வாட்டி பண்ணீங்களா அது? ஃபிபனாச்சி அகைன் நான் வந்து சொல்றேன், நான் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே சார். இப்போ நான் சைடுல போட்டு நான் கிளிக் பண்ணுவேன் வழி, பட் இதுதான் எனக்கோட ஹைட். ஓகே, ஏன் அது இடம்னா சைட்ல போட்டதான் உங்களுக்கு நம்பர்ஸ் தெரியும், இல்லாட்டினா அதே இடத்துல கொச்சன்னு இருக்கும். ஸோ நான் இந்த பாட்டம் கிளிக் பண்ணல, கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி ஞாபகம் வச்சுங்க. நான் இங்க கிளிக் பண்றேன், பட் என் லெவல் வந்து இதுதான். தெரியுதா? இது ஒண்ணு. ரெண்டாவது ஃபிபனாச்சி எங்க போடலாம்? இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் போடலாம். நான் டிராப் பண்றேன், இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் நான் போடுறேன். ஓகே சார். சரியா? இப்ப நான் இந்த பழைய ஃபிபனாச்சி நான் டெலீட் பண்றேன். நீங்க எடுத்து பாருங்க, நினைச்சு பாருங்க. இந்த ஹை டு இந்த ஹை போடுறேன், இந்த லோ டு இந்த ஹை போடுறேன். கரெக்டா 38%ல வந்து சப்போர்ட் எடுக்குது. அதே மாதிரி இங்க வந்து 50%ல சப்போர்ட் எடுக்குது.
Yes, அதே sir. மாதிரி இந்த இடத்துல நீங்க எடுத்து பாருங்க. இந்த 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 ஜோன் Yes, sir. இந்த ஜோன் சரியா? நான் வந்து இந்த ஃபிபனாச்சி நம்ம பழைய ஃபிபனாச்சி போட்டோம் தெரியுமா? திஸ் ஹை டு திஸ் ஹை. Yes, sir. அதுவும் இதே இடத்துல தான் வருது. அப்ப Understood. மல்டிபிள் இது மனசுல ஞாபகம் வச்சுங்க. எப்பயுமே ஒரு ட்ரெண்ட் லைனும் மல்டிபிள் ஃபிபனாச்சியும் ஒரு இடத்துல வருதுன்னு சொன்னா அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். Okay. புரியுதா இல்லையா சார்? Yes, sir. Yes, sir. Sir, மல்டிபிள் சிம்பிள் மட்டும் ஒரு வாட்டி காட்டுங்க. எந்த சிம்பிள் எடுத்தீங்கன்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் ஒன்னு இருக்கு, ஃபேன் ஒன்னு இருக்கு. மூணு சிம்பிள் எடுத்து. ஃபிபனாச்சியா? Yes, sir. ஃபிபனாச்சி வந்து ரெட்ரேஸ்மென்ட் மட்டும் தான் எடுக்கணும். Okay, okay, okay. ஓகே. புரியுதா இல்லையா சார்? Yes, sir. Yes, sir. Yes, sir. இப்ப மல்டிபிள் ஸ்விங்ஸ்ல எது வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் 3 தடவை 4 தடவை வருதுலாம் நீங்க தைரியமா சொல்லலாம் இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகும்டான்னு சொல்லி நீங்க தைரியமா அடிக்கலாம். Okay, okay. So UPL வந்து இப்போ 598% இருக்கு சார். ஆல்மோஸ்ட் நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா அந்த 73%ல இருக்குல்ல சார்? நிறைய கொச்சன்னு இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் எடுத்துடலாம். இப்ப மேல இருந்து கீழே போட்டோம். சரி, கீழே இருந்து மேல போட்டோம். சரியா? இப்ப நம்ம என்ன போடணும்? பெரிய ஃபிபனாச்சினா இந்த ஹை டு திஸ் லோ. Okay, okay. 38% ரெசிஸ்டன்ஸ் ஆகி நிக்குது. கரெக்டா? Yes, sir. 598. Moment it crosses 606, it will go. Okay. அந்த 606 வந்து இட் ஆக்டட் as a என்ன சொல்றது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாவும் இருந்திருக்கு. பழைய தடவை வந்து நிறைய தடவை சப்போர்ட் கொடுத்திருக்கு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸாவும் இருந்திருக்கு. இப்ப இது ஒரு முக்கியமான நம்பர். அந்த நம்பரை தாண்டறதுக்கு வந்து தடுமாறலாம். புரியுதா? Yes, sir. சொல்லுங்க. பண்ணி விட்டுறேன். தேங்க்யூ. நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரே நிமிஷம். கெவின் எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணும். சங்கரி, ராஜ் குமார், ராமலிங்கம், சங்கர் சிவம், செந்தில். சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வந்திருக்கீங்க. சார் அதுக்கப்புறம் டவுட். சிவலட்சுமி மேடம் மட்டும் அன்மியூட் பண்ண முடியல. எனிவே நான் அன்மியூட் பண்ணி விட்டுறேன் அப்புறமா. சார் ராமலிங்கம் சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சார் ஒரு எக்ஸாம்பிள் சார். இப்போ டிடிஎம்எல் எடுத்தோம்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு சார். அது எந்த இடத்துல நம்ம வாங்கினா அது ஏன்னா சிலதெல்லாம் வந்து பிரேக் அவுட் ஆகி அதுக்கப்புறம் கீழே போகும்போது ரொம்ப கீழே போன சில எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுங்க சார். நம்ம அதை பத்தி பேசலாம். யோகலட்சுமி மேடம் நான் உங்களை அன்மியூட் பண்ண முடியல. கோச்சிக்காதீங்க. நான் பாக்குறேன். நம்ம கூடிய சீக்கிரத்துல நான் அன்மியூட் பண்றதுக்கு பாக்குறேன். இப்போ வந்து பிரேக் அவுட் பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. அதே டாபிக்ல தான் டவுட் கேக்குறேன் சார். இல்ல டெஃபினட்டா பிரேக் அவுட் பத்தி நம்ம பேசலாம். சரி, ஓகே சார். அதுக்கு முன்னாடி இந்த லைனை சரிப்படுத்திடலாம். இந்த 606 நீங்க எடுத்துட்டீங்கன்னா பாஸ்ட்ல கூட நீங்க எடுத்து பாருங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஹை 600 லெவல்ல இருக்கு. எத்தனை தடவை வந்து அது இம்பார்ட்டன்ட் லைனா இருந்திருக்குன்றது பாருங்க. இப்ப தெரியுதா அந்த 606 வந்து ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் லைன்னு? சார், ஹலோ அரவிந்த் சார்.
என்னாச்சு? அவரை அன்மியூட் இது பண்ணி விட்டேனா? இல்ல இது இருக்கேன் சார், இருக்கேன். இருக்காது. Now you understand how important that line is? சார் சரி, எப்பயுமே வந்து ஒரு லைன் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றதை நீங்க கவனிக்கணும். சண்முகவேல் சார். சண்முகவேல் சொல்லுங்க. சார் இப்போ இந்த 2 லைன் போட்டிருக்கீங்களா சார்? 606ல ஒரு லைன் எடுத்திருக்கீங்களா சார்? அந்த லைன் எந்த பேஸ்ல, அது ப்ரீவியஸ் பேஸ் எதுல இருந்து அதை எடுத்துருக்கோம் சார்? நான் ரொம்ப சிம்பிளா மறுபடியும் பிகினிங்ல இருந்து வரேன். சரி சார். இப்போ வந்து இது ஒரு டவுன்ஃபால் வந்து ரிவர்ஸ் ஆகுது. கரெக்டா? ஓகே சார். டெக்னிக்கலா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு லோ இங்க ஃபார்ம் ஆச்சு, அடுத்த ஹை வந்துச்சு, எஸ் சார். அடுத்த லோ வந்துச்சு. பட் அந்த லோ ப்ரீவியஸ் லோ உடைக்கல, ப்ரீவியஸ் ஹையை வந்து உடைச்சிருச்சு. ஸோ ஓகே சார். இட் ஷோஸ் தட் இட் இஸ் இன் அப் ட்ரெண்ட். ஓகே சார். இப்போ இதுக்கான டார்கெட் எங்கன்னு நம்ம போடும் போதும் நான் 2 இடத்துல வந்து டாட் வச்சு நான் ஃபிபனாச்சி பண்றேன். மொதல் சரி. பிளேஸ் இது, செகண்ட் பிளேஸ் வந்து இந்த பாட்டம். ஓகே சார். சரி, நான் ஃபிபனாச்சி எடுக்கிறேன். ஐ எம் கிளிக்கிங் ஹியர் அண்ட் கிளிக்கிங் டவுன். ஓகே சார். இப்போ இங்க 606 வருது. ஆமா சார். எஸ் சார். எப்பயுமே வந்து ஒரு லைன் வருதுன்னு சொன்னா அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் ரைட்ல நீங்க பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட்ல பார்க்கும்போதும் ஒரு லைனுக்கு வந்து நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. சரியா? ஓகே சார். இந்த இடத்துலயும் இருக்கு. அப்ப அந்த லைன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லைன்ன்றது உங்களுக்கு மனசுல சக்குன்னு உட்காரணும். அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் லைன்னு சொன்னா ஒண்ணு இல்ல, ஒரு கோடை போடுங்க அண்ட் அதோட ஜாதகத்தை பாருங்க. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எடுத்து பாருங்க. ஓகே இப்ப சார். தெரியுதா? இந்த ரெஸ்பெக்ட் லைனே பண்ணிடுறேன். வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் லைன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 23% லைன் சரி. இந்த பாஸ்ட் இட் ஹஸ் கிரியேட்டட் சோ மச் ஆஃப் இது. ஃபிபனாச்சி வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம். ஓகே சரியா? ஓகே சார். சார் அப்படின்னா எப்படி இதை வந்து உடைக்கும் போதுதான் நம்ம வந்து we can understand இதுக்கு மேல போகுங்கிறது. ஏன்னா இது பவர்ஃபுல்லான ஒரு ரெசிஸ்டன்ஸ். அவ்வளவுதான். வாழ்க்கையிலயும் நிறைய லைன்ஸ் இருக்கு, உங்க கண்ணுக்கு தெரியல. ஓகே. ஸ்கை ஸ்கேனர்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, இதுல இருக்கு. நம்ம என்ன சொல்றது, ஆண்ட்ராய்டுல இருக்கு. சரியா? ஸ்கை ஸ்கேனர். அது ஸ்கை ஸ்கேனரா சார்? ஒரே நிமிஷம் இருங்களா, ஸ்கை ஸ்கேனர் தான் நினைக்கிறேன். அது அந்த ஃபிளைட் டிக்கெட்ல வைப்பாங்களா அதுவா சார்? அது இல்ல. ஒரே நிமிஷம் இருங்க, நம்ம மறந்துட்டாது. இன்னொன்னு ஒரு சாஃப்ட்வேர் அது. ராமலிங்கம் சார் எனக்கும் கால் பண்ணியிருந்திருக்கிறார், நான் ஃபோன் மியூட்ல இருந்துச்சு. ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, இட்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர். நீங்க வந்து அதை போட்டீங்கன்னா இது கிடைக்கும். ஸ்கைல வந்து எங்க வந்து என்ன பிளானட் இருக்குன்றது தெரியும். எனக்கு இன்னொன்று ஃபோன் எடுத்துட்டு எங்க பிளானட் இருக்குன்றது தெரியும். நீங்க அப்படியே எடுத்து அப்படியே சுத்தி பாருங்க, உங்களுக்கு வந்து தெரியும் எங்க என்னென்ன பிளானட் இருக்குன்றது. நிறைய டைம் நீங்க உட்கார்ந்து இருக்க இடத்துல வந்து கீழே சாட்டர்ன் இருக்கலாம், இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மூன் இருக்கலாம், அப்படி இருக்கும். நிறைய விஷயம் வந்து நம்ம லைஃப்ல வந்து இந்த இடத்துல ஒரு லைன் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. அதேதான் ஃபிபனாச்சியும். ஃபிபனாச்சி இஸ் சம்திங் லைக் தட். எதுங்க? பேரு சாஃப்ட்வேர் இருங்க. Stellarium, STELLARIUM. STELLARIUM. Skyview.
நீங்க வந்து பார்க்கலாம். நான் வந்து இது அப்படியே நான் திருப்பினா எங்க பிளானட் இருக்குன்றது தெரியும். நான் இந்த சைடுல லெஃப்ட்ல இங்க பாருங்க. எனக்கு பின்னாடி பார்த்தா அந்த இடத்துல வந்து யூ ஹேவ் சம் பிளானட்ஸ். அண்ட் கரெக்டா அந்த பிளானெட்டை நான் போனா கீழே வந்து காட்டும் என்ன பிளானெட் இருக்குன்றது. சார் இது ஸ்கை ஸ்கேனர் சார். This is called Sky Scanner. It's a free software. நான் பெய்ட் வெர்ஷன் வச்சிருக்கிறேன். இது ஒன் ஆஃப் தி திங்ஸ் நான் சொல்றேன். நிஜமாவே உங்களுக்கு வந்து தெரியும். நீங்க வந்து அப்பதான் யோசிப்பீங்க, ஐயோ நம்ம வந்து சாட்டர்ன் நம்மளுக்கு லெஃப்ட்ல இருக்கு ரைட்ல இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஃபிபனாச்சி வந்து இப்ப ஏன் இதை நான் சொல்ல வந்தேன்னு சொன்னா, பேசிக்லி யூ 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 கெட் என்ன சொல்றது, second somebody else called. ஓகே, பேசிக்கா வந்து ஏன் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபிபனாச்சி. இந்த இடத்துல ஏன் இது இடிச்சிட்டு வருதுன்னு சொன்னா, நிறைய பேருக்கு ஃபிபனாச்சி பத்தி தெரியலன்னு சொன்னா, they don't understand. சார் நாளைக்கு வந்து 606 மேல வாங்குவீங்களா இல்ல அது கீழே வாங்கிடுவீங்களா? 606 கேஷ்ல பிரேக் ஆச்சுன்னா அவங்க வாங்குங்க சார். அவ்வளவுதான் சார். 607க்கு மேல நீங்க வந்து வாங்கலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சார் இதனுடைய டார்கெட் என்ன ரேட் வரும் சார்? 655. இப்ப வந்து சார் இங்க இன்னொரு விஷயம் சார். இப்படி எடுத்துக்கலாம். சார் இன்னொரு விஷயம் சார், சரியா? இங்க 606 இப்ப இருக்குல்லங்க சார். ஆ? 606 இருக்குல்லங்க சார். அதுக்கு ஆ. மேல நம்ம ஒரு ஏன்னா நான் மிஸ்டேக் பண்ணது கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். அது மேல ஒரு ஹெல்த்தியான கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஏன்னா ஒரு சின்ன விக் ஃபார்ம் ஆயிட்டு கீழே போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரி, நீங்க சொல்றது கரெக்ட். இதுல வந்து ஒரு பேட்டர்ன் தெரியுது. என்ன பேட்டர்ன் தெரியுது சொல்லுங்க பார்க்கலாம். சார் கீழே இருக்கிறது W பேட்டர்ன். இன்வெர்டட் ஹெட்னு சொல்றேன் சார். அவ்வளவுதான், அதான் கண்ணுக்கு தெரியணும். இன்வெர்டட் ஷோல்டர் ஹெட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஷோல்டர். எக்ஸாக்ட்லி. அப்ப அந்த 606 உடையும் போதும் நெக் லைன் உடையுதா இல்லையா? எஸ் சார், உடையுதுங்க சார். இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்கணும்? இந்த ஃபிபனாச்சி நான் எடுத்துறேன், இந்த கோடியும் நான் எடுத்துறேன். உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த லைனா தான் இருக்கணும். இந்த ஃபிபனாச்சி நீங்க போட்டீங்கன்னா 1.618 and 2.618. Inverted head and shoulderல we never play for 1.618. We always play for 2.618. Yeah? சார் இது டைம் ஃப்ரேம் போட முடியுமா சார் ஃபிபனாச்சிக்கு? ஃபிபனாச்சில டைம் ஃப்ரேம் வந்து வேற மாதிரி டைம் ஃப்ரேம் போடலாம். ஓகே, நான் இன்னும் அந்த லைனை நான் டச் பண்ணல. பட் மேபி நான் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு அன்அஃபிஷியலா நான் டச் பண்றேன். இது மாதிரி ஃபிபனாச்சி போட்டு when you click down and first swing, இதான ஸ்விங், அந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணா you will get it. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்விங் இங்க டவுனை கிளிக் பண்றேன். ஐ டேக் 38% டு திஸ் ஸ்பாட். அப்போ வந்து 61% வந்து இங்க வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரிவர்சல் இஸ் டுமாரோ. டுமாரோ இல்ல 9th. It's a bit complicated. இப்போதைக்கு நீங்க அதுல இன்வால்வ் ஆயிக்காதீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இது முடிச்சிடலாம், நம்ம பேட்டர்ன்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா we will go in for the timing part of it. நம்ம டார்கெட் how strong it isன்றது நம்ம பார்க்கணும். சார் புரிஞ்சுக்கிற டார்கெட் என்னது, என்ட்ரி பாயிண்ட் என்னதுன்னு? எஸ் சார், பட் இன்னொரு டவுட் சார், நம்ம சூஸ் பண்ற ஹையும் லோவும் பட் வித்தியாசம் வரும் இல்ல சார் ஃபிபனாச்சி சீரிஸ்ல? ஒருத்தர் வந்து ஒரு ஹை ஒரு லோ எடுக்கலாம், இன்னொருத்தர் இன்னொன்னு ஹை இன்னொன்னு லோ எடுத்துக்கலாம். சரி, இதுக்கு கன்ஃபர்மேஷன் யார் கொடுப்பா? சரியா தவறான்றது யார் கொடுப்பாங்க? அது நாம பார்க்கணும். அது வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் இருக்கா இல்லாட்டி மேபி டவுஸ் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் சொல்லும் நீங்க பண்ணது தப்பா ரைட்டான்னு. கரெக்டா சார்?
எஸ் சார். அவ்வளவுதான். இப்படிதான் நீங்க கத்துக்க முடியும். மோஸ்டா வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் தான், இந்த ஸ்விங் தான் நம்ம எடுக்கிறோம். அப்ராக்சிமேட் வே ஆஃப் டூயிங் இஸ் ட்ரெண்ட் லைன் நெக் லைன் உடைக்குது. ஏற்கனவே வந்து இது உடைச்சாச்சு. அப்ப உங்களோட அப்ராக்சிமேட் டார்கெட் வில் பி திஸ். இது வந்து சாரி, இது வந்து பிரேக் அவுட் ஆகிற இடத்துல வந்து இது வரும். நம்ம இதோட ஹை நம்ம போட்டா அரௌண்ட் 25 வருது. இதே இதை வந்து நம்ம ஃபிபனாச்சி போட்டு பார்க்குறோம்னு சொன்னா கூட இட் இஸ் ஹையர் தென் திஸ். இந்த ஃபிபனாச்சி நீங்க போடுறீங்கன்னா யூ வில் கெட் இட். வருதா? எஸ் சார். 717, 725. ஸோ குத்து மதிப்பா போடுறது வந்து இதுதான் பேஸ். யாருக்கு ஃபிபனாச்சி நான் சொல்லி கொடுக்கலையோ இது மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபிபனாச்சி வந்து உங்களுக்கு பிராக்டிஸ்ல தான் வரும் சார். இப்பெல்லாம் ஆஃப் லேட் நான் வந்து போட்டே பாக்குறது இல்லை, பார்த்தாவே வந்து தெரியும் இதுதான் டார்கெட்ன்றது. நீங்க ஜோவா மீட்டிங்ல பார்த்திருப்பீங்க, நான் பேசிட்டே இருப்பேன் இதான்ப்பா டார்கெட்னு. நான் ஃபிபனாச்சி போடாத இல்ல மத்த எந்த கால்குலேஷனும் பண்ணாத. விஷுவலைஸ் அது வந்து உங்களுக்கு எதுங்க விஷுவலைஸ் பண்றீங்களா? விஷுவலைஸ்னு இல்ல, உங்களுக்கே தெரியும்ல. இப்ப ஒரு அடி எவ்வளோன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு சொல்ல தெரியாதா? பழகி போச்சுல. எஸ் நோவா சார்? எஸ் சார். எஸ் சார். நீங்க பார்த்தோன்னே இது ஒரு அடிப்பா, முக்காடிப்பா, ஒரு அடி கூட கொஞ்சம் கம்மியா இருக்குன்றீங்களா? தட் கம்ஸ் ஒன்லி த்ரூ பிராக்டிஸ். வீட்டுல இருக்கிற லேடிஸ் எத்தனை பேர் வந்து உப்பு சாம்பாருக்கோ இல்ல சமையலுக்கு போடும் போதும் அளந்து போடுறாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போதும் உப்பை பார்த்து கிராமேஜ் பார்த்து போடுறோம். லேடிஸ் அப்படி 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 எடுத்து அப்படி இப்படி தூவி விடுறாங்களா இல்லையா? உப்பு கரெக்டா இருக்கா இல்லையா? எஸ் சார். இட் கம்ஸ் ஒன்லி த்ரூ பிராக்டிஸ். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னால சொல்ல முடியாது. யோகலட்சுமி மேடம் மட்டும் வந்துருச்சு, அவங்களையும் ஓபன் பண்ணியாச்சு. ரைட், இட் கம்ஸ் ஒன்லி த்ரூ பிராக்டிஸ். சரி, வேற ஏதாச்சும் ஸ்பெசிபிக் டவுட் இருக்கா? நம்ம டைரக்டா இன்னைக்கு சப்ஜெக்ட் போயிடலாமா? எஸ் சார். ஸோ வி ஹாவ் குவிக் half an hourல வந்து இன்னைக்கு மெயினா ட்ரெண்ட் லைன்ஸ் இல்லாத 2 டூல்ஸை பத்தி நான் வந்து பேச போறேன். இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர்ஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் இண்டிகேட்டர் வந்து வாஸ் மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ்ன்றது என்னதுன்னா எது ஓகே, நான் முதல் மூவிங் ஆவரேஜ் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க வந்து எல்லா சாஃப்ட்வேர்லயும் மூவிங் ஆவரேஜ் இருக்கும். நான் மூவிங் ஆவரேஜ் போட்டுறேன். லெட் மீ ஜஸ்ட் டார்க்கன் இட். put say maybe black and thick liner நான் போட்டுறேன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து 10 மூவிங் ஆவரேஜ். இங்க தெரியுதா? 10ன்றது தெரியுதா? லெட் மீ புட் இட் அஸ் 30 நான் போடுறேன். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஆன் க்ளோசிங் பேசிஸ். ஒரு பார்ல நம்மளுக்கு வந்து என்னென்ன இருக்கு? ஓப்பன் ஹை க்ளோஸ், ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். கரெக்டா? சார் யாராச்சும் ஒருத்தர் பதில் சொல்லுங்க சார். எஸ் சார். அப்ப இது வந்து க்ளோசிங் பேசிஸ்ல இப்ப வந்து 10 நாளோட டேட்டாவை எடுத்து 10 நாள், இன்னைக்கு வந்து நம்ம 1ஆம் தேதியில இருக்கோம், இதுக்கு முன்னாடி வந்து 10 ட்ரேடிங் டேஸோட டேட்டாஸா க்ளோசிங்ல பிரைஸ் எல்லாத்தையும் எடுத்து கால்குலேட் பண்ணி, அதாவது ஆட் பண்ணி டிவைடட் பை 10ன்னு போடுறோம். இல்ல 30 டேஸ்னா 30 டேஸோட டேட்டாவை ஆட் பண்ணி டிவைடட் பை 13 போடுறோம். ஸோ வி கெட் அ லைன். ஸோ இது வந்து 10 நாள், 20 நாள், 30 நாள், 40 நாள் ஆவரேஜ் பிரைஸ்.
அப்ப சார் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ்னு வர்றதும் அதே சேம் கால்குலேஷனா சார்? அதே கால்குலேஷன் லாஸ்ட் 50 நாளோட க்ளோஸ வந்து எடுக்கிறோம். க்ளோஸோ ஓப்பனோ நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே. நம்ம வந்து க்ளோஸ்ல எடுக்கிறோம். மோஸ்டா ஊரே வந்து க்ளோஸ்ல தான் எடுக்கும். க்ளோஸ்ல எடுத்து அந்த க்ளோஸோட எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 50. ஓகே சார். இதான் சார் பட் சில பேர் வந்து ஆவரேஜ் தான் சார் பார்ப்பாங்க, ஹை அண்ட் லோ ஆவரேஜ் தான் பார்ப்பாங்க, க்ளோஸ் எடுக்க வேண்டாங்கிறாங்க. வந்து அவங்களோட டிபெண்டன்ஸ், அவங்கவுங்க இஷ்டம். இப்ப இதுலயே வந்து இங்க பாருங்க, நான் க்ளோஸ் இருக்கு, ஹை அண்ட் லோ டிவைடட் பை 2 இருக்கு, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டிவைடட் பை 2 இருக்கு. எல்லா மெத்தடும் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அது பண்ணிக்கலாம். இச்சிமோக்குல ஹை அண்ட் லோவோட ஆவரேஜ் தான் சார் நம்ம எடுக்கிறாங்க. இச்சிமோக்கு பத்தி இப்ப பேச வேணாம், மத்தவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். முடிஞ்சு போன டேல என்ன எடுத்தாலும் ஒண்ணுதானே சார். ஆவரேஜ் ஏன்னா எனக்கு லாஸ்ட் 10 days ஃபார் அ பீரியட் ஆஃப் 2-3 months பண்றேன்னும் போது அதுல என்ன ஆவரேஜ் எடுத்தாலும் ஒரே மீனிங். யார் பேசுனது? சங்கர். யாரு? சங்கர் சார். சங்கர் சொல்லுங்க, என்ன புரியல எனக்கு. இல்ல ஒவ்வொரு பீரியட் எடுக்கிறோம், 200 days எடுக்கிறோம், இல்ல 13 days எடுக்கிறோம், 48 days எடுக்கிறோம் போது அந்த ஒரு ஒரு பீரியடுக்கு நம்ம எடுக்கிறோம் போது அந்த பீரியட்ல ஒரு பர்டிகுலர் டேல ஹை லோ மீடியம் எது எடுத்தாலும் ஒண்ணுதானே மீனிங்? நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப அதனாலதான் நான் வந்து நிப்பாட்ன அவர் சொன்னது. இப்ப இந்த இது இருக்கு, பார் இருக்கு. நீங்க இந்த பாரை பாருங்க, இந்த இடத்துல வருது, இது வந்து இந்த இடத்துல வருது ஆன் க்ளோசிங் பேசிஸ்ல. சரியா? இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இது க்ளோசிங் பேசிஸ்ல. இத வந்து நான் க்ளோஸுக்கு பதிலா நான் ஓப்பன் நான் போடுறேன்னு வச்சுங்க, மாறுதா இல்லையா? இல்ல டிவைடட் பை நான் 2 போடும் போதும் ரெண்டு லைனையும் பேரலா போட முடியுமா சார்? இன்னொரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டு ஹைக்கு ஒரு லைன், லோக்கு ஒரு லைன், க்ளோஸ்க்கு ஒரு லைன் போட முடியுமா? டன். பட் நமக்கு ஹை வரும்போது ஒவ்வொரு நாளோட ஸ்பைக் எடுத்துக்கும், ஓபன் வரும்போது ஒவ்வொரு நாளும் அப்பர் சர்க்கியூட்ல ஓபன் ஆற அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளூ வந்து க்ளோஸ், பிளாக் வந்து ஹை. புரியுதா? எஸ் சார். சோ கிட்டத்தட்ட ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைல்ல, ட்ரெண்ட் அதே மாதிரி தானே வருது. வரலன்றது அது ஒவ்வொருத்தரோட சாய்ஸ். நீங்க எப்படி வேணாலும் நீங்க போடலாம், உங்க கம்ஃபர்ட் ஜோன் என்னவோ அதை நீங்க போட்டுக்கலாம். ஓகே, No? ஃபைன் சார். இதனாலதான் மார்க்கெட்ல வந்து இவ்வளவு ட்ரேடர்ஸ் இருக்கிறோம். இப்ப நான் வந்து க்ளோஸ்ல நான் பாக்குறேன், நீங்க வந்து ஓப்பன்ல பார்க்கலாம். இல்ல ஒரு சில பேர் வந்து இப்ப சார் சொன்ன மாதிரி ஹை அண்ட் லோ டிவைடட் பை 2, தட் பிகம்ஸ் a மீன் ஆவரேஜ் ஆஃப் த டே. கரெக்டா? நான் 10 days எடுப்பேன், நிறைய பேர் வந்து 50 days எடுப்பாங்க. இப்போ 50 daysலாம் எதுக்குன்னுவாங்க. இப்போ வந்து லெட்ஸ் சே வீக் இருக்கு, ரைட்? 50 weeksனா we are talking about almost 1 year data. ஸோ இப்போ 13 days சொல்லும்போது ஒரு மந்த் ஹானர் பண்ணுது, 48 days சொல்லும்போது ஒரு குவார்டர் ஹானர் பண்ணுது, 200 days சொல்லும்போது ஒரு இயர் ஹானர் பண்ணுது. அப்படி எடுத்துக்கூடாது. ஒரு மந்த்ன்றது 20 ட்ரேடிங் டேஸ் தான், 30 கிடையாது. 13 சார். 13னா இட் இஸ் நாட் ஏ கால்குலேஷன்ல வரல, நீங்க சொல்ற மாதிரி டேஸ்ல வரல. ன்றது இட்ஸ் a Fibonacci நம்பர். நான் வந்து மோஸ்டா மூவிங் ஆவரேஜ் போடுறேன்னு சொன்னா 5, 8, 13, 21, 34 அப்படிதான் நான் போடுவேன். 55 அப்படிதான் நான் போடுவேன். Fibonacci நம்பர் இருக்கும்போது நேச்சுரலா இருந்துட்டு போட்டுமேன்னு.
அண்டர்ஸ்டுட்? Yeah, fine, sir. ஃபிபனாச்சி வந்து என் லைஃப்லயே ஃபுல்லா அப்படி வர ஆரம்பிச்சிச்சு. எது பார்த்தாலும் ஐ லுக் அட் தோஸ் நம்பர்ஸ். இந்த இடத்துல டக்குன்னு என் கண்ணுக்கு ஒண்ணு தெரியுது பாருங்க. ஜஸ்ட் 2 பாயிண்ட் எடுத்தேன். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ட்ரெண்ட் லைனை உடைக்கும் போதும் இட் இஸ் கமிங் டவுன். மறுபடியும் அது போகும்போது அந்த ட்ரெண்ட் லைன் வந்து மேல ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே வருது. தெரியுதா? ஒண்ணு. ரெண்டாவது வந்து just put these 2 lines. நான் வந்து this point and this point எடுத்தேன். பக்காவா ஈக்குவேட்டட் உடையுது, கீழே வருது. எஸ் சார். எல்லா இடத்துலயும் வந்து உங்களுக்கு யூ கேன் see a pattern. பேட்டர்ன் தெரிஞ்சிச்சுன்னா ஹல்வா சாப்பிடுற மாதிரி நீங்க சாப்பிடலாம். ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ இந்த இங்க பாருங்க, ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குன்னா அது வந்து பாஸ்ட்லயும் வந்து எஃபெக்டிவா இருக்கும், இதுலயும் ஃபியூச்சர்லயும் எஃபெக்டிவா இருக்கும். இந்த லைனு இந்த 2 பாயிண்ட் நம்ம போடுறோம், பாஸ்ட்ல வந்து எங்க எஃபெக்டிவா இருந்துச்சுன்றது நீங்க பார்க்கலாம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பாஸ்ட்ல இருந்திருக்கும். இட்ஸ் கமிங் நியர், we cannot say. அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும் ட்ரெண்ட் லைன்ஸ்ல. சரி, நம்ம மூவிங் ஆவரேஜ்க்கு வந்துடலாம். ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து we are talking on a closing பேசிஸ்ல நீங்க எந்த மூவிங் ஆவரேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ மூவிங் ஆவரேஜோட கான்செப்ட் வந்து நான் சொன்னேன், இட் இஸ் ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 30 days 20 days நம்ம என்ன மூவிங் ஆவரேஜ் எடுக்கிறோம் அது. மூவிங் ஆவரேஜ்ல வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க, மூவிங் ஆவரேஜ் வர இடத்துல வந்து இது வந்து சப்போர்ட், இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்றது ஒரு ஜென்ரலான பேச்சு. பட் மூவிங் ஆவரேஜ்ன்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா 2-3 விதத்துல நம்ம வந்து பார்க்கணும். ஒன்னு, பிரைஸ் வந்து எப்பயுமே மூவிங் ஆவரேஜ் விட்டு தள்ளி போகுதுன்னு சொன்னால் அது வந்து மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. சரியா? அதுக்கு நான் வந்து 5 மூவிங் ஆவரேஜ்னு போட்டா இது ஒட்டியே போகும், அது எடுத்துக்க கூடாது. சாதாரணமா 20-30 மூவிங் ஆவரேஜ் போடுறோம், இல்ல 50 மூவிங் ஆவரேஜ் போடுறோம். பிரைஸ் எப்ப வந்து மூவிங் ஆவரேஜ் விட்டு தள்ளி போகுதோ அது மூவிங் ஆவரேஜ் சைடுக்கு உள்ள வரும். இது வந்து ரப்பர் பேண்ட் கான்செப்ட். ரப்பர் பேண்ட் வந்து நீங்க இழுத்தீங்கன்னா அதை விட்டீங்கன்னா மறுபடியும் அதோட ஒரிஜினல் ஏரியாவுக்கு வரும். அதே மாதிரிதான் பிரைஸ் வந்து எப்ப மூவிங் ஆவரேஜ் விட்டு நீண்டு போகுதோ தட் மீன்ஸ் இட் ஹாஸ் அ டெண்டன்சி, அது வந்து அந்த மூவிங் ஆவரேஜுக்கு வரதுக்கான நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். இது வந்து அப்ப 20 days 30 days நீங்க போட்டாலும் எந்த டைம் ஃப்ரேமுக்கு வேணா எந்த டைம் வேணா போடலாமா சார்? இல்ல டே சார்ட் பார்க்கும்போது ஒரு டைம் ஃப்ரேம், வீக்லி சார்ட், டே சார்ட் போடுறீங்க, வீக் சார்ட் போடுறீங்கன்னா 20, 50, 30, 200 இதெல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். ஊர்ல எவனை கேட்டாலும் நீங்க டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா 20 day 30 day 50 day 200 day போடுவாங்க. 200 day ஏன்னு சொன்னா 1 year சார்ட். எஃப்ஐஐஸ் இல்ல லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ்லாம் 200 டேக்கு மேல இருந்தா தான் வாங்குவான், 200 days கீழே இருந்தா வாங்க மாட்டான். அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டெஃபினட்டா. இப்போதைக்கு வந்து மூவிங் ஆவரேஜ்னா என்னதுன்றது நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு, நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ் பத்தி நம்ம சொன்னோம், அதோட கேரக்டர் வந்து என்ன, பிரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜ் தள்ளி போச்சுன்னா அது ஆல்வேஸ் அது நோக்கி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, ஸ்லோப் ஆஃப் தி மூவிங் ஆவரேஜ் வில் ஷோ பிரைஸ் என்ன பண்ணுது, பிரைஸ் ரைஸ் ஆயிட்டு இருக்கு இல்ல பிரைஸ் வந்து சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பிரைஸ் ஆக்ஷன் ஒன்னும் பெருசா பண்ணல, டைம் தான் கில் பண்ணிட்டு இருக்கான்றது. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் பிரைஸ் வந்து ஸ்டீப்பா கீழே விழுந்துட்டு இருக்கு, இங்க வந்து பிரைஸ் மேல ஏறிட்டு இருக்கு. அப்ப
பிரைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறதுன்றது நீங்க வந்து மூவிங் ஆவரேஜ் வச்சு நீங்க சொல்ல முடியும். புரியுதா? மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் காட்டுது, பிரைஸ் நல்லா ஏறிட்டு இருக்கு, ஸ்டீப்பா ஏறிட்டு இருக்கு. நீங்க வந்து பிரைஸ பார்க்காதீங்க, கான்சென்ட்ரேஷன் பிரைஸ்ல இருக்கக்கூடாது, கான்சென்ட்ரேஷன் இந்த இடத்துல இருக்கணும், என்ன பண்ணிட்டு இருக்குன்னு. ரைட்? இந்த இடத்துல வரும்போது we know that price வந்து அக்யூமுலேஷன் ஆயிட்டு இருக்கு இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிட்டு இருக்கு. இது ரெண்டாவது. மூணாவது, பிரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இருக்கா கீழே இருக்கா? மேல ஏன்னா இருக்கு இப்ப சார். கடைசியா மேல இருக்கு சார். ஓகே, கடைசியா மேல இருக்கு. ஓகே, ஐ அக்ரி. சரியா? மூவிங் ஆவரேஜ் நீங்க வந்து எந்த மூவிங் ஆவரேஜ் வேணாலும் வச்சுங்க. இப்போதைக்கு நம்ம வந்து 30 வச்சிருக்கிறோம். பிரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இருக்குன்னு சொன்னால் அது புல்லிஷா இருக்குன்னு அர்த்தம். மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குன்னு சொன்னால் அது பேரிஷா இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஒவ்வொரு டைமும் ஓகே, இந்த பிரைஸ வந்து லெட் மீ ஜஸ்ட் சேஞ்ச் இட் டு 20 டே மூவிங் ஆவரேஜ். அப்ப பிரைஸ் வந்து ஒவ்வொரு டைமும் 20 டே மூவிங் ஆவரேஜ் தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகுது. So it has a tendency of reversing at 20 moving average or 30 moving average. Right? இப்போ மறுபடியும் நான் 30க்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். புரியுதா? மூவிங் ஆவரேஜ்ல சிம்பிளான மூவிங் ஆவரேஜ், பட் இதுல என்னென்ன பாக்குறோம்? ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ் வந்து எப்படி பிஹேவ் ஆகுது பேஸ்ட் ஆன் தி லைன். இந்த இடத்துல வந்து ஒன்னும் பிரைஸ் ஆக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். பிரைஸ் வந்து இங்க போயிருக்கு, இட் இஸ் கமிங் டுவர்ட்ஸ் தி மூவிங் ஆவரேஜ். பிரைஸ் மறுபடியும் எங்க ஏற ஆரம்பிக்குது? மூவிங் ஆவரேஜை தாண்டினதுக்கு அப்புறமா தான் ஏற ஆரம்பிக்குது. இட் ஆல்வேஸ் ஹாவ் அ டெண்டன்சி டு கம் டுவர்ட்ஸ் மூவிங் ஆவரேஜ் அண்ட் கோ. சரியா? ஸோ மூவிங் ஆவரேஜோட ஷேப்பை பார்த்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னதுன்றது தெரியும். மூவிங் ஆவரேஜுக்கு மேல இருக்கா கீழே இருக்கான்றது உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து யூபிஎல்லோட வீக்லி சார்ட். இப்ப நான் இதை வந்து டெய்லி சார்ட்டுக்கு நான் மாத்துறேன். நீங்க எவ்வளவு அக்ரெசிவ் பிளேயர் அதை பேஸ் பண்ணி நீங்க மூவிங் ஆவரேஜ் போடலாம். நீங்க வந்து பயங்கர அக்ரெசிவ் பிளேயர்னு சொன்னால் உங்களோட மூவிங் ஆவரேஜ் வந்து should be less. நான் வந்து ஓரளவுக்கு கன்சர்வேட்டிவ் ஆளுன்னு சொன்னால் நீங்க மூவிங் ஆவரேஜ் பெருசா வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஃபாஸ்டா ஆக்ஷன் வேணும்னு சொன்னா மேபி யூ ஷுட் ஹேவ் 10, 15 or 20. இல்ல எனக்கு வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் சொன்னா நீங்க வந்து மூவிங் ஆவரேஜ் 20, 30, 50 அப்படி வச்சுக்கலாம். இப்ப போட்டிருக்கிறது வந்து 30 டே மூவிங் ஆவரேஜ். அப்ப 30 டேக்கான ஆவரேஜை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வென்எவர் தி பிரைஸ் இஸ் அபவ் மூவிங் ஆவரேஜ் நம்ம வந்து பைல போறோம். ஒரு கேண்டில் ஸ்டிக்கு அந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேல போகுதுன்னு சொன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரைஸ் மேல போச்சு. ஸோ யூ பை அபவ் தட். ஸ்டாப் லாஸ் எங்க வரணும்? ஸ்டாப் லாஸ் ஷுட் பி தி நியரஸ்ட் லோ. நீங்க இங்க பை கொடுக்குறீங்கன்னா எந்த அந்த இடத்துல அந்த மூவிங் ஆவரேஜோட கீழே எந்த ஸ்விங் வருதோ அதுதான் வந்து உங்களுக்கான ஸ்டாப் லாஸா இருக்கும். நீங்க இந்த பார்ல நீங்க பை பண்றீங்க, இந்த இடத்துல நீங்க பை பண்றீங்கன்னு சொன்னால் ஓகே, கோடு போடல, நான் பிளாக் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்க பை பண்றீங்க நீங்க சொன்னீங்கன்னா இதுதான் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸா இருக்கும். நீங்க இந்த இடத்துல பை பண்றீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸா இருக்கும். அரவிந்த் சார் வந்து இந்த இடத்துல நாளைக்கு பை பண்றாருன்னா அவரோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வைக்கலாம். அவரு ஆக்சுவலா மூவிங் ஆவரேஜ் பிரகாரம் இங்க வைக்கணும். பட் இது வந்து பயங்கர டிஸ்டன்ஸ். நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்விங் ஹை போயிட்டு கீழே லோ வந்திருக்கு. இந்த ஸ்விங்கோட ஹைல வச்சுக்கலாம், இல்ல
சேஃப்னு சொன்னால் ப்ரீவியஸ் லோ கீழே வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் 30 ரூபா 35 ரூபா ஸ்டாப் லாஸ். சேஃபா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா இது கூட நம்ம வச்சுக்க முடியும். சொன்னா இதுதான் வந்து ரியல் ஸ்விங். டெக்னிக்கலா அதான ரியல் ஸ்விங். கரெக்டா? பெரிய ஸ்விங்னு எடுத்துக்கிட்டா அதான பெரிய ஸ்விங். எஸ் ஆர் நோவா சார்? எஸ் சார். அவ்வளவுதான். Now you understood. மூவிங் ஆவரேஜ் பத்தி நம்ம ஒன்னு கத்துக்கிட்டோம். ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் இண்டிகேட்டர். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர்ன்றதை எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ மூவிங் ஆவரேஜ்ல மறுபடியும் ஒருத்தர நான் சொல்லிடுறேன். டே சார்ட்ல 20 டே மூவிங் ஆவரேஜ்னா இது வந்து ஒரு மந்த்துக்கான ட்ரேடிங் ஆவரேஜ் நம்ம எடுத்துக்கிறோம். ஒன்னு. ரெண்டாவது வந்து ஸ்லோப் வச்சு ஸ்லோப் ஆஃப் த திங் வில் ஷே வாட் இஸ் த ட்ரெண்ட். பிரைஸ் அதுக்கு மேல இருக்கா பிரைஸ் அதுக்கு கீழே இருக்கான்றது பார்த்தா இட் சேஸ் தட் பிரைஸ் என்ன சொல்லுதுன்றது. சாதாரணமா இது மோர் பிளாட்டிஷா இருக்குன்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். சரியா? அண்ட் மூமெண்ட் பிரைஸ் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துருச்சு. ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துச்சுன்னா அந்த லைன் அது அந்த க்ளோசிங் பேசிஸ்ல என்ன லைன் போடுறோமோ அந்த லைனை உடைக்கும் போது we can take a trade. இது ஒன்னு. ரெண்டாவது, இப்ப மூவிங் ஆவரேஜ் இருக்கு. இன்னொன்னு மூவிங் ஆவரேஜ் நான் எடுத்துட்டு வரேன். இன்னொன்னு மூவிங் ஆவரேஜ் எடுத்துட்டு வரேன். இது வந்து மேபி லெட் மீ புட் இட் as violet and I'll put it as 10 மூவிங் ஆவரேஜ். கொஞ்சம் திக்கா ஆக்கிக்கிறேன். இதை வந்து I'll make it as 20 and I'll change this to orange and make it thicker. லைன் தெரியுதா? மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ். ஓகே, எல்லா பிரைஸும் ஒரே மாதிரி தெரியுது. இதை நான் வந்து பிளாக்கா மாத்திக்கிறேன். இதை வந்து ப்ளூக்கு பதிலா லெட்ஸ் சேஞ்ச் இட் as violet and இந்த ப்ளூக்கு பதிலா லெட் மீ சேஞ்ச் இட் டு டக்குன்னு ஏதாச்சும் ஒரு கலர் சொல்லுங்க சார். எல்லோ கலர். மேடம் சொல்றதுக்கு நான் போறதுக்கு கரெக்டா இருக்கு. பட் எல்லோ கண்ணுக்கு தெரியாது. பட் எனிவே லெட் மீ மேக் இட் as ஆரஞ்ச் எல்லோ. சரி, இப்ப நான் வந்து 3 ஆவரேஜ் போட்டிருக்கேன். எந்த மூவிங் ஆவரேஜ் பிரைஸோட ஒட்டி வருதோ அதான் ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ். இது வந்து 10, அதுக்கு அடுத்தது 20, அதுக்கு அடுத்தது 30. ஓகே சார். இப்ப மூவிங் ஆவரேஜ பிரைஸ் எங்க கட் பண்ணுது? பிரைஸ் இப்போதைக்கு மறந்துருங்க. இந்த இடத்துல வந்து இது 30 டே மூவிங் ஆவரேஜ், வயலட் வந்து 10 டே மூவிங் ஆவரேஜ். இந்த இடத்துல கட் ஆகுது, கிராஸ் ஓவர் ஆகுது. இது இந்த இடத்துல வந்து கிராஸ் ஓவர் ஆகுது. தெரியுதா? எஸ் சார். அதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னா ஃபாஸ்ட் வந்து ஸ்லோவுக்கு மேல கட் ஆகி வருதுன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து பிரைஸ் டவுன் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா இல்லையா? எஸ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி வே ஆஃப் டேக்கிங் ட்ரேட்ஸ். இந்த இடத்துல வந்து ரெண்டுமே 10 and 20, 30 வந்து கிராஸ் ஆகுது. இப்போ கிராஸ் ஆகும் போதும் இந்த ஸ்பாட்ல வந்து கிராஸ் ஆகுது. இந்த ஸ்பாட்ல வந்து கிராஸ் ஆகுது. அப்ப
இந்த இடத்துல வந்து யூ கேன் டேக் எ ட்ரேட். நீங்க இந்த இடத்துல எடுக்கிறதோட இந்த ப்ரீவியஸ் லோ ஸ்விங் இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஈவன் பெட்டர் இந்த இடத்துல வருது இல்ல, இந்த இடம் நான் வந்து குழப்ப விரும்பல. இந்த இடத்துல பிரைஸ் மேல இருந்து கீழே வந்து மறுபடியும் மேல போகுது. இது என்ன பாரு? டோஜி. அப்ப இது ஃபால் வந்து இதுக்கு இந்த இதுக்கு ஃபிபனாச்சி போட்டீங்கன்னா அரௌண்ட் 38%ல இருக்கும். அது நான் இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் நான் போட்டா நாச்சும் 38%ல நிக்குது. தெரியுதா? இங்க இருக்கு தெரியுது. எஸ் சார். ஸோ 38%ல வந்து உங்களுக்கு ஒரு டோஜி ஃபார்ம் ஆகுது, மூவிங் ஆவரேஜ்ல தொடுது. இந்த பாரை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல செல் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் வருமா வராதா? மார்க்கெட் சொல்லுதா இல்லையா, வாப்பா என்னை வித்துரு, we are falling ன்னு. Yes. If you are a future sellers, நிறைய பேருக்கு ஃபியூச்சர்ஸ் தெரியாதுன்னா விட்டுருங்க, கவலைப்பட வேணாம். பட் நீங்க ஃபியூச்சர் செல்லர்னா அந்த இடத்துல நீங்க வந்து விக்கணும்னு தோணுமா தோணுதா? இதோட பெட்டர் சிக்னல் என்னங்க வேணும்? ஃபிபனாச்சி லெவல் வருது, மூவிங் ஆவரேஜ்ல காட்டுது, டோஜி காட்டுது, இட்ஸ் அ கவுண்டர் ட்ரெண்ட். அழகா விற்கலாம். இன்னொன்னு கூட நான் என்ன சொல்லலாம், ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்க போடுறீங்க, ட்ரெண்ட் லைனை உடைச்ச உடனே விற்கணுமா விற்க வேணாமா? மேல போகும்போது இப்படி ட்ரெண்ட் லைன் சொன்னா, கீழே போகும்போதும் த அதர் வே ட்ரெண்ட் லைன். அல்வா சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா சார்? இந்த இடத்துல நீங்க செல் பண்றீங்க இந்த பாட்டம்லன்னு சொன்னால் மினிமம் 4 பார்ல 5% நீங்க பாக்குறீங்க. நீங்க இங்க கூட நான் சொல்ல, இங்க வந்து எத்தனை பாரு? 19 பார்ல 20% பாக்குறீங்க. எஸ், ஃபியூச்சர்ஸ்ல நீங்க 20% 1 மந்த்ல நீங்க பாக்குறீங்கன்னா, இமேஜின் வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் மணி which you will make. இதுல எவ்வளவு பாயிண்ட்ஸ்? we are talking about 12. இருங்க, எத்தனை பாரு? 120 rupees, sir. 113 rupees. 120 rupees lot size. Lot size என்னது? 1300 lot size. 1300 into 1300 into 110 நீங்க பிடிங்க. 1,43,000 ரூபாய். எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு? 2 லட்சத்துக்கு. 2 லட்சத்துக்கு 1,43,000 பத்தாதான் சார்? ஒரே மாசம் சார். ஒரே மாசம் இன்டூ 100 டிவைடட் பை 2 லட்சம் அப்ராக்சிமேட்டா நம்ம போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் 57%. முதல் எடுங்க சார். சார் ஃபியூச்சர்ஸ்ல எல்லாம் போயிடாதீங்க இப்போதைக்கு. நிறைய பேருக்கு வந்து கேண்டில்லே பிரச்சனை இருக்கு. அதுக்கு ரிவர்ஸும் கரெக்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? மணி பண்றது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் பண்ணணும். நான் இங்க வந்து பெருசான ஒண்ணும் பேசவே இல்லை. ஒரு மூவிங் ஆவரேஜ், ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், ஒரு ட்ரெண்ட் லைன், அண்ட் இதுக்கான ஃபிபனாச்சி எடுத்து பாருங்க. சின்னோண்டு இது இந்த பாட்டம்க்கும் இந்த ஹைக்கும் சரியா 4.618 ஒன்னு. இது வந்து இன்னமும் எடுத்தீங்கன்னா 6 பாயிண்ட் இதுல வந்து கீழே வந்து நிக்கும். இன்ஃபேக்ட் இந்த ஃபிபனாச்சிக்கு அது வந்து பிஹேவ் ஆகலன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு வந்து அதான் டார்கெட், இந்த லோக்கும் இந்த ஹைக்கும். சார் அதே இடத்துல கேஷ் மார்க்கெட்லயே அந்த இடத்துல செல் பண்ணிட்டு வெளியே வரலாமா சார்? கன்ஃபார்மா செல் பண்ணா கேஷ் மார்க்கெட்ல செல் பண்ணா அன்னைக்கு ஈவினிங்குள்ள க்ளோஸ் பண்ணும். பாருங்க, அந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கோட இதுதான் வந்து கீழே சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போஸ் இப்போ ஹோல்டிங் இருக்கு சார், ஸோ கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்துக்கலாம்னா பண்ணலாம்ல சார்?
இந்த இந்த பண்ணா இண்டிகேஷன் நீங்க வந்து யூ ஆர் ஒன்லி எக்ஸிட்டிங் அண்ட் என்ட்ரிங், யூ ஆர் நாட் மேக்கிங் ப்ராஃபிட். நீங்க லாஸ்ட்ல இருந்து தப்பிச்சுக்கிறீங்க. ஆமா சார். எஸ் சார். டவுன் சைடு ரிஸ்க வந்து நீங்க எக்ஸிட் பண்ணிக்கிறீங்க. எஸ் சார். எஸ் சார். ஃபியூச்சர்ஸ்ல நீங்க பண்ணும் போதும் ஜாக்பாட்டா கிடைக்குது. மூவிங் ஆவரேஜ் இன்னைக்கு ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸ்ட்ரா ஒரு டூல் நம்ம கத்து கொடுத்ததுல உங்களோட ட்ரேடிங் அக்யூரசி எவ்வளவு தூரம் வருது புரியுதா? ஓகே சார். இதுதான் வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். சார் இப்ப லாங் டேர்முக்கு சார், லாங் டேர்முக்கு இப்ப 200 மூவிங் ஆவரேஜ ஃபாலோ பண்ணிட்டு நம்ம அத அந்த இண்டிகேஷன் எடுத்துக்கலாமா சார்? யார் பேசுறது? சண்முகவேல் சார். சண்முகவேல் சார், நம்ம கோச்சிக்காதீங்க. நான் யூஸ் பண்ற வேர்டு தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். டோன்ட், ஐ அம் ட்ரைங் டு கிவ் அ வெரி ஸ்ட்ராங் வேர்ட். நம்ம அவ்வளவு பெரிய அப்பா டக்கர் இல்லை. நம்மள்ட்ட வந்து 5 கோடி 10 கோடி இருக்கு. நம்ம 200 டே மூவிங் ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு. ஓகே சார். நம்மலாம் வந்து 30 50 எடுத்துக்கிட்டா போறோம். ஓகே. 200 டே மூவிங் ஆவரேஜ்ன்றது நம்ம 1 இயர் ஆவரேஜ் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே. அது வந்து ஹெச்என்ஐஸ் யூஸ் பண்ணுவாங்க, மோஸ்டா கார்ப்பரேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். சரி, நம்மலாம் வந்து 30 50 யூஸ் பண்ணா போறோம். நீங்க வந்து ஆவரேஜ் ட்ரேடர், நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடர்னா 20 30 எடுத்துக்கிட்டா போறோம். ஊரெல்லாம் 50 and 200 பேசுவாங்க. அதனால நம்ம அதை மனசுல வச்சுக்கிறோம். ஓகே. சரி, சோ ஊர்ல வந்து நீங்க எனி எஃப்ஐஐஸ் 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துட்டுனா அவங்க ஹோல்ட் பண்ண மாட்டான் எனி ஃபாரினர்ஸ். ஓகே சார். இது ஒண்ணு. இன்னொன்னு ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு கவர் பண்ணிடுறேன். கவர் பண்ணிட்டு தென் வில் மூவ் ஆன் டு சம்திங் எல்ஸ். இப்ப புரியுதா இது? ஓகே சார். இந்த விஷயத்திலேயே நான் வந்து 3 மூவிங் ஆவரேஜ் எடுத்திருக்கிறேன். அண்ட் ஒரு சில பேர் வந்து 5 மூவிங் ஆவரேஜ் எடுப்பாங்க. அப்ப கொச்சன்னு கீழே வரும்போதும் they understand that the price is doing very well. ஒன்னு. ரெண்டாவது, இதுல எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நூடுல்ஸ் மாதிரி இது இப்படி இருக்கோ அந்த இடத்துல ட்ரேடிங்கே பண்ண மாட்டான். இதெல்லாம் நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுமா. இப்போ அந்த மூவிங் ஆவரேஜ கிராஸ் பண்ணாலே போதுமா, இல்ல கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணுமா? இருந்துச்சுன்னா அடிஷனல் அட்வான்டேஜ். புரியுதா? இப்போ அது ரிவர்சல் கேண்டில் பேட்டர்னா இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். ஓகே. ரிவர்சல் எங்க இருந்து வரும்? இப்ப மேல இருந்து கீழே வருது, கீழே ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஆகி மேல க்ளோஸ் ஆகுது மூவிங் ஆவரேஜ். அப்ப அங்க பை தானே பண்ணும். கீழே இருந்து மேல போகும்போதும் அப்சைட் ரிஸ்க் கம்மி தாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் கீழே பக்கத்துலயே இருக்குல்ல. ஓகே ஓகே ஓகே. சோ எந்த இடத்துல எல்லாம் மூவிங் ஆவரேஜ் வந்து கொச்சன்னு இருக்கோ அந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்க மாட்டான். புரியுதா? கிளியர் கட் ட்ரேட் இங்க இல்லைன்றது தெரியும். இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, லெட் மீ ஜஸ்ட் டிரா. இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைஸ் இஸ் டிசைசிவா எல்லா மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இருக்கு. தைரியமா இந்த இடத்துல பை கொடுக்கலாம். எஸ் ஆர் நோவா? ஹலோ. ஓகே சார். 3 மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இருக்கு. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு பையிங் கான்ஃபிடன்ஸ் இருக்குமா இருக்காதா? ஓகே. அவ்வளவுதான் மேட்ரு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து இது மாதிரி கொச்சன்னு ஒரு 3 4 5 மூவிங் ஆவரேஜ் வச்சு பண்றது வந்து வேர்ம்னுவாங்க, புழு. இது வந்து பழைய காலத்து மெத்தட். இன்னைக்கும் ஐ நோ somebody in Bombay who is handling say somewhere close to about 600 crores using only this method. மூவிங் ஆவரேஜ் தவிர அந்த மனுஷன் வேற எதுவும் யூஸ் பண்றதே கிடையாது. He is around 60 plus. ரைட்? மனுஷன் இன்னைக்கும் மூவிங் ஆவரேஜ் மட்டும்தான், வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார். மூவிங் ஆவரேஜ் MACDன்னு ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவார், அவ்வளவுதான். வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டார். மனுஷன்ட்ட போய் உட்காந்து அவ்வளவு அழகா
அத கதையா ஆல்மோஸ்ட் மூவிங் ஆவரேஜ் வந்து 2.5 மணி நேரம் பேசியிருக்கிறாரு என்கிட்ட. இப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் முடிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு எல்லாத்துக்குமே? ஹலோ? ஆமாங்க சார், இன்னும் கொஞ்சம் கேப்பா ஃபீல் பண்றேன் சார். சார் இப்போ வந்துங்க சார், அதுக்கு கொஞ்சம் மேல இருக்கும்போது நம்ம இப்ப பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஹிஸ்டரியை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த கிராஸ் ஆகிற மாதிரி எல்லாம் தெரியுதுங்க சார். பட் இப்போ உடனே நம்ம பார்க்குறப்போ மேல இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கேண்டில் நாளைக்கு கீழே போட்டதுனால அகைன் அது வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி ஆயிடுது. அப்போ நம்மளுக்கு கீழே போயிருமோங்கிற ஒரு பயம் வருது இல்லைங்க சார்? இருக்கும். பட் மோஸ்டா மூவிங் ஆவரேஜ்ல வந்து சப்போர்ட் எடுக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஒன்னு. ரெண்டாவது வந்து மூவிங் ஆவரேஜ் மட்டும் பார்க்காதீங்க. மூவிங் ஆவரேஜ்ன்றது ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ். மெயின் என்ன அது நம்மளுக்கு? மெயின் ட்ரெண்ட் லைன் பார்க்கணுங்க சார். அது அப்புறம் எங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குதுங்கிறது பார்ப்போங்க சார். அதெல்லாம் இருக்கட்டும். மெயின் வந்து பிரைஸ். ஆமாங்க சார். சரியா? பிரைஸ் எங்க மூவ் ஆகுதுன்றது பாருங்க. பிரைஸ வந்து எங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறோம்? எதுல மெஷர்மெண்ட் எடுக்கிறோம்? கேண்டில் ஸ்டிக்ல. எஸ் சார். கேண்டில் பிரைஸ் தானே, கேண்டில் ஸ்டிக் தானே பிரைஸ். பிரைஸிங் சார், கரெக்ட். கேண்டில் பிரைஸோட ஆக்ஷன் தான் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ல மெஷர் பண்றோம். எஸ் எஸ் சார். அப்ப பிரைஸ் தான் கிங். இண்டிகேட்டர்ன்றது என்ன அர்த்தம்? இண்டிகேட்டர்னா அது காட்டுதுன்னு அர்த்தம். கரெக்ட் சார். அங்க மூவிங் வந்து இங்க இது ஒரு எஸ் சார், நேம் இட்செல்ஃப் இண்டிகேட்டர். ஜஸ்ட் இட் இஸ் ஷோயிங். இண்டிகேட்டர். இண்டிகேட்டர் எங்க இருந்து டிரைவ் ஆகுது? இப்போ மூவிங் ஆவரேஜ் லைன் ஃபார்ம் ஆகுதுல, அதுக்கான சோர்ஸ் என்ன? கேண்டில் ஸ்டிக்ஸ் சார். அவ்வளவுதான். பிரைஸ் தான் வந்து மெயின். பிரைஸ் ஓகேங்க சார். பிரைஸ்ல வர டேட்டாஸ் வச்சுட்டு இட் இஸ் கிவிங் யூ இப்படி போகலாம், இப்படி இருக்கு. அப்ப நீங்க இப்படிதான் நான் கத்துக்கிட்டேன். எனக்கு யாருமே வந்து எனக்கு சொல்லி கொடுக்கல. ஊரே வந்து இண்டிகேட்டரை நம்பி தான் போவாங்க. சார் இண்டிகேட்டர்ல இங்க இது இருக்கு, அது எப்படி இருக்கு, அது இருக்குன்னு. நான் வந்து சொல்லுவேன், இண்டிகேட்டர்லாம் தூக்கி ஓரம் கட்டி வை. இண்டிகேட்டருக்கு யார் சிக்னல் அனுப்புறோம்? பிரைஸ் தான் அனுப்புறோம். அப்போ உங்களோட ஃபோக்கஸ் பூரா பிரைஸ்ல இருக்கணும். கரெக்டா? கரெக்ட்டுங்க சார். அது வந்து நம்ம கொஞ்சம் ப்ரிசைஸா வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார். இது ஆரம்பத்துல இருந்தே உங்க மனசுல வச்சுக்கிட்டே வாங்க. இண்டிகேட்டர் கிடையாது. இண்டிகேட்டர் வந்து சொல்லுது. சரியா? இப்படி போகலாம், அப்படி போகலான்னு. அது அப்படி போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம லெஃப்ட்ல இண்டிகேட்டர் காட்டி நம்ம ரைட்ல கை போட்டு வண்டி நேரா விட்டுட்டு போலாம். ஓகேங்க சார். இந்த வேலை பக்காவா பிரைஸ் ஆக்ஷன் பண்ணும். ஓகேங்க சார். சோ இண்டிகேட்டர் இட் கிவிங் யூ a hint. இப்ப உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நிறைய இருக்கும். இப்ப 4 இண்டிகேட்டர் வந்து இது மேலதான் போகும்னு சொல்லும் போதும், ஒரு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. 4 இண்டிகேட்டர் இது வந்து மேலதான் போகும்னு சொல்லும் போதும் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அந்த இடத்துல எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க சார். அது கொஞ்சம் செம்ம நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்மளுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை நம்ம கொஞ்சம் போல்டா பண்ணுவோங்க சார். பண்ணும். ஆனா கீழே வரக்கூடாதுன்றது நிச்சயம் கிடையாதுல்ல. கரெக்ட்டுங்க சார். அப்ப நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ஸ்டாப் லாஸ்ல இருக்கணும். ஓகேங்க சார். ரைட்? கரெக்ட்டுங்க சார். சோ என்ன வேணா இருக்கட்டும், நீ எவ்வளவு பெரிய கில்லாடி வேணாலும் இருக்கட்டும், பிரேக் இல்லாத வண்டியை நீங்க 30 மேல ஓட்ட முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பிரேக் இருக்கிறனால தான் நீங்க வண்டியை எடுத்து ஓட்டுறீங்க. இதே மாதிரிதான் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க எவ்வளவு பெரிய பிளேயர் ஆனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய அனாலிஸ்ட் ஆனாலும் இருக்கலாம். ஆனா ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஏன்னு சொன்னா இந்த மார்க்கெட்ல உங்களோட நாலேஜோ உங்களோட இன்ஃபர்மேஷனோ எதுவும் கிடையாது. பிரைமரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் யுவர் கேபிட்டல். உயிர் இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து சண்டை போடலாம். உயிர் இல்லாட்டினா முடிஞ்சு போச்சு. நீ எவ்வளவு பெரிய கில்லாடி வேணாலும் இருக்கலாம். கேபிட்டல் மார்க்கெட் வரைக்கும் காசு இருந்தா உள்ளவா. காசு இல்லாட்டினா நீ என்ன கதை வேணா சொல்லு, ஊர் கேட்காது. நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட். சார் இது லைவ் மார்க்கெட்ல எப்படி ஒர்க் ஆகும் சார்? லைவ் மார்க்கெட்ல அப்படியே மூவ் ஆகும். அது பிரைஸ் மூவ் ஆயிட்டே இருக்கும். ஆனா கேண்டில் ஸ்டிக் சீக்கிரமா ஃபார்ம் ஆயிடுற மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கு சார். அப்படி இல்ல. கேண்டில் ஸ்டிக் நீங்க என்ன பிரைஸ்ல போடுறீங்க, நீங்க 5 நிமிஷத்துல பாக்குறீங்கன்னா இதுவும் 5 நிமிஷத்துல மூவ் ஆக போகுது.
அந்த டே கேப் சார்ட் இங்க பாருங்க, டே சார்ட்ன்றது ஒண்ணு. ஓகே, நீங்க 5 மினிட்ஸ்ல போட்டு பார்க்கணும், இதுவும் ஃபாஸ்டா மூவ் ஆகும் மூவிங் ஆவரேஜ். அந்த கேண்டிலுக்கும் அந்த லைனுக்கும் எவ்வளவு கேப் அப் இருக்குன்னு பார்க்கணும். கேப் அது வந்து ஒன் ஆஃப் தி இண்டிகேஷன். எப்பயுமே வந்து மூவிங் ஆவரேஜ் விட்டு தள்ளி ரொம்ப தூரம் பிரைஸ் போச்சுன்னா அது பிரைஸ் நோக்கி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது அர்த்தம். ஓகேங்க சார். இல்ல பிரைஸ் கீழே வரணும்னு அவசியம் இல்லை, அவன் அப்படியே நின்றுட்டுனா மூவிங் ஆவரேஜ் அந்த இடத்துல போய் பிடிச்சிக்கும். இப்போ எப்படி ப்ராஃபிட் புக் பண்றது, அது எப்படி சார் பண்றது அப்போ? அது இப்போ அவசரப்படாதீங்க, நம்ம அதுக்குன்னு தனியா சப்ஜெக்ட் வச்சிருக்கு. சரியா, இப்போதைக்கு மூவிங் ஆவரேஜ்னா என்னதுன்றது நம்ம பாக்குறோம். சரியா, நம்ம உடனே நம்ம வந்து இங்க பை செல் எக்ஸிட் பத்தி நம்ம யோசிக்க வேணாம். நீங்க முதல்ல கத்துங்க. இது முடிஞ்சிச்சா? மூவிங் ஆவரேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் வந்து சொல்லிடுறேன். இதுல 2 எடுத்துடுறேன், சரி 1 எடுத்துடுறேன், 2 மட்டும் வச்சுக்கிறேன். 1 வந்து 50 டே நான் போட்டுக்கிறேன், இன்னொன்னு வந்து 200 டேஸ் நான் போட்டுக்கிறேன். இத வந்து இப்போ இது வந்து என்ன பண்ணுது, 50 டே வந்து ஃபாஸ்ட் மூவிங், 200 டே ஸ்லோ மூவிங். கரெக்டா? எஸ் சார். இந்த கிராஸ் ஓவர் நடக்குதுல்ல, அதாவது கீழ இருந்து மேல ஏறுது மூவிங் ஆவரேஜ். எஸ்ஸா? திஸ் இஸ் கால்ட் கோல்டன் கிராஸ் ஓவர். ஊர்ல இருக்கிற பெரிய காசு எல்லாமே வந்து கோல்டன் கிராஸ் ஓவர் ஆச்சுன்னு சொன்னால் people will love buying it. எப்பயுமே வந்து கோல்டன் கிராஸ் ஓவர் ஆயிருக்குன்னு சொன்னா அந்த ஜோன்ல வந்து ஃபாரெக்ஸ், அதாவது நிறைய எஃப்ஐஐஸ் எல்லாமே வந்து வாங்குவாங்க. டிப்பிக்கலி டே சார்ட்ல போகுது இல்ல வீக் சார்ட்ல போகுதுன்னு சொன்னால் people will love doing it. எஸ் சார் இப்போ இது லைவ் மார்க்கெட் வேற ரெண்டு ஆவரேஜ் எடுத்துக்கலாமா இல்ல 250 தான் எடுக்கணுமா சார்? கோல்டன் கிராஸ் 250 தான் வந்து கோல்டன் கிராஸ் ஓவர்னுவாங்க. மஸ்தது கிடையாது, 10 20 30 அதுக்கெல்லாம் கிடையாது. இதெல்லாம் கிடையாது. இன்டர்நேஷனலி இதுக்கு தான் வந்து கால் இட் அஸ் கோல்டன் கிராஸ் ஓவர். நம்ம வந்து வேதாந்தா நான் எடுக்கிறேன், வேதாந்தால வந்து இன்னும் கோல்டன் கிராஸ் ஓவர் நடக்கல, ஆனா பிரைஸ் வந்து 200 and இதுல வந்து இருக்கு. Let's talk about Tata Steel. We are not seeing anywhere. Tata Motors price ரெண்டுக்கும் மேல தான் இருக்கு. பிரைஸ் வந்து 200க்கு மேல இருக்கு and 50க்கு மேலயும் இருக்கு. அப்புறம் சார் ஏன்னா ஒன்ஸ் அப்பான் டைம் அது வந்து ரொம்ப இதாச்சுங்க சார். இதுதான் நான் வேணும்னு நான் விருப்பப்பட்டேன். இது வந்து ஏதோ ஒரு ஸ்டாக் பேர் வச்சுங்க, 200 டே பிரைஸுக்கு 50 டே கட் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் டெத் கிராஸ் ஓவர்னு அர்த்தம். இந்த வார்த்தை எல்லாம் அடிக்கடி டிவில நீங்க பாப்பீங்க, டெத் கிராஸ் ஓவர், கோல்டன் கிராஸ் ஓவர். அப்படின்னா என்னதுன்றது நீங்க கேட்கறதுக்கோசரம் இது நான் சொல்றேன். இது வந்து டிப்பிக்கலா எல்லா நியூஸ் லெட்டர்ஸ் டிவில அடிக்கடி சொல்லுவாங்க, டெத் கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு, கோல்டன் கிராஸ் ஓவர் ஆயிடுச்சுன்றது. அப்படின்னா என்னதுன்றது நீங்க தெரிஞ்சுங்க. சரியா? டிப்பிக்கலா ஃபாரெக்ஸ் மணி, அதாவது ஃபாரெக்ஸ்ன்ற எஃப்ஐஐஸ், அதாவது லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பிரைஸ் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இருக்கணும், 50 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இருக்கணும். இதுதான் வந்து அவங்க கிரைட்டீரியாஸ் பார்ப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இதெல்லாம் சில இன்வெஸ்டர்ஸ், ஏன்னா அங்க இருந்து பிரைஸ் மூவ் ஆகுதுன்றது ஒரு சில பேர் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பாக்குறவங்களாம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து பாட்டம்ல வந்து ஒரு ஒரு இது ஆகுது, அது கம்பெனிக்கு வேல்யூவேஷன் நல்லா இருக்கு, அது வந்து பிலோ புக் வேல்யூவோட இருக்கு சொன்னா அது மாதிரி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் டெக்னிக்கலா பாக்குறவங்க 50 டே மூவிங் ஆவரேஜ் டே சார்ட்ல 50 டே மூவிங் ஆவரேஜ் அண்ட் 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேல இருக்கணும். கோல்டன் கிராஸ் ஓவர் ஒரு ஸ்டாக் நடக்குது, முக்கியமா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் கோல்டன் கிராஸ் ஓவர் நடக்குதுன்னு சொன்னால் லட்டு மாதிரி அந்த ஸ்டாக்கை போய் வாங்குவாங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து பிரைஸ் ஆக்ஷன்ஸ் நிறைய பார்க்கலாம்.
இப்போ ரீசெண்டா நடந்ததுல இது எடுத்து பார்க்கலாமே. அது என்ன கம்பெனிப்பா? அது இன்னொரு முறை கேட்டுக்கிறேன் சார். அதாவது 200 லைனை வந்து 50 லைன் வந்து மேல இருந்து கீழே வருதுன்னு சொன்னா டெத் கிராஸ் ஓவர். ஓகே சார், ஓகேங்க சார். கீழ இருந்து மேல போகுதுன்னா கோல்டன் கிராஸ் ஓவர். கோல்டன் கிராஸ் ஓவர். ஓகேங்க சார், ஓகேங்க சார். அதாவது 50 தான் நம்ம க்ளோஸ் வச்சுக்கிறோம். ஆமா, 50 மட்டும் தான் வச்சுக்கிறாங்க. ஏன்னு சொன்னா 50ன்றது ஒரு குவார்டருக்கான டேட்டா. 200ன்றது ஒரு இயர்க்கான டேட்டா. ஜாக்கி சார் ஐடிசி இப்ப ரீசன்ட்டா என்னது? பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். எஸ் 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 எஸ். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஐடிசி வந்து ரீசன்ட்டா வந்துச்சு. பெரிய பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இங்க பாருங்க, கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்துச்சு இங்க. அதுக்கப்புறமா பிரைஸ் பாருங்க, தெரியுதா? சாதாரணமா கோல்டன் கிராஸ் ஓவர் நடக்குதுன்னு சொன்னா அதுக்கப்புறமா ஹியூஜ் பையிங் போகும். ஏன்னு சொன்னா ஸ்மார்ட் மணி எல்லாம் உள்ள வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்ம வந்து வால்யூம் எனேபிள் பண்ண முடியுமா இப்போ? எது இந்த சார்ட் வால்யூம் எனேபிள் பண்ணல பண்ணா போச்சு. பிளாக் வந்து 15 சார், கரெக்ட்டுங்களா சார்? ஆமா, ஓகே. எப்பயுமே வந்து பிரைஸோட ஒட்டி எது போதோ அதான் வந்து ஃபாஸ்ட். வால்யூம் எனேபிள் பண்ணிட்டு நான் வால்யூம் ஒரு இண்டிகேட்டரா வச்சு நாளைக்கு நான் அடுத்த கிளாஸ்ல நான் அதை எடுக்க போறேன். நான் இண்டிகேட்டர்லாம் எடுக்கிறது 8-10 இண்டிகேட்டர் தான் எடுப்பேன். ஆனா நான் எடுக்கிற டெப்த் வந்து அவ்வளவு டெப்தா எடுப்பேன். நீங்க கிராஸ் ஓவர் ஆற இடத்துல நிறைய வால்யூம் வாங்குவாங்கன்னு சொன்னீங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்ல சார். கிராஸ் ஓவர் ஆற இடத்துல ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் அதுக்கப்புறமா நடக்கிற பிரைஸ் ஆக்ஷன் நீங்க பாருங்க. இதுல ஒரு ஸ்மார்ட் மணி வந்து உள்ள வாங்குறாங்கன்னு சொன்னா அவங்களோட அர்ஜென்சி வந்து ஒன்னும் இன்னைக்கு வாங்கினா என்ன, நாளைக்கு வாங்கினா என்ன. இதுல இஃப் யூ டேக் இதான் வந்து ஆவரேஜ் பிரைஸ். இதான ஆவரேஜ் பிரைஸ் நான் கோடு போட்டிருக்கிறது. ஆவரேஜ் வால்யூம் சாரி. சரியா? திஸ் இஸ் வாட் வி டாக் அபவுட். ஸோ அந்த இடத்துல வந்து எஃப்ஐஐஸ் வாங்கியிருக்கிறாங்களா டிஐஐஸ் வாங்கியிருக்காங்களான்றது தெரியாது. பட் நார்மலி ஹெச்என்ஐஸ் வந்து அந்த இடத்துல வந்து கிராஸ் ஓவர் ஆனதுக்கு அப்புறமா வந்து தே ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மூவிங் ஆவரேஜ் எல்லாம் தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து வீக்லி சார்ட்டுக்கு எடுத்துட்டு வரோம். வீக்லி சார்ட்ல வந்து பிரைஸை நம்ம பார்க்குறோம். ரைட், நம்ம வந்து ஒரு ஃபிபனாச்சி எடுக்கிறோம். இந்த லோவை கிளிக் பண்றோம், இந்த ஹையை கிளிக் பண்றோம். மறுபடியும் நான் காட்டுறேன். இந்த லோ அண்ட் இந்த ஹை கிளிக் பண்ணும் போதும் ஒவ்வொரு லெவல்லையும் வந்து நம்ம ரிவர்சல் கேண்டல் வருதான்றது நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்த வரைக்கும் வரும்ன்றது நம்ம எதிர்பார்த்தோம். நம்ம இந்த மூவிங் ஆவரேஜ் இப்போதைக்கு நான் எடுத்துடுறேன். பாருங்க, வீக்லியில வந்து இப்பதான் கிராஸ் ஓவர் நடக்குது. டெத் கிராஸ் ஓவர் தான் இருக்கு. நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கிறோம், இது வரைக்கும் வரும்ன்றது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் வரலாம்ன்றது நம்ம 6.61% வரும்ன்றது நம்ம எதிர்பார்க்கிறோம். பட் 50%லயே அது வந்து ஓரளவுக்கு தடுமாறி ரிவர்சல் ஆகுது. இது ஏன் இந்த இடத்துல வந்திருக்குன்றது பார்த்தா மேபி அடுத்த ஸ்விங்ல வந்து ஏதாச்சும் ஒன்று டவுன் சைட்ல இருக்கும். மேபி லாஸ்ட் ஸ்விங் இந்த ஹைக்கும் சரி இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் நம்ம போட்டா ப்ராபப்ளி அது இல்லை, வேற ஏதோ ஒரு
லெவல்ல வந்து அது இது எடுத்திருக்கு, சப்போர்ட் எடுத்திருக்கு. ஏதோ ஒரு பிரைஸ் இதுல வந்து இட் ஹஸ் டேக்கன் தட் இது. ஸோ இது மூமெண்ட் இட் கிராசஸ் திஸ் பிரைஸ், நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம வாங்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த ஜோனை வந்து இன்னும் கூட நான் ஜூம் பண்ணி நான் காட்டுறேன். இதை வந்து டே சார்ட்டா நான் மாத்திக்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு வந்து நிறைய டேட்டாஸ் பார்க்க முடியும். டிப்பிக்கலா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் ஷோயிங் W பேட்டர்ன். எஸ், ஒன்னு. ரெண்டாவது வந்து இட் இஸ் மேக்கிங் ஒரு லோ, அடுத்த லோ வந்து ப்ரீவியஸ் லோவை உடைக்கல, அடுத்த லோ ப்ரீவியஸ் லோவை உடைக்கல, இட் இஸ் மேக்கிங் ஹையர் ஹை. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து டிப்பிக்கல் பையர் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால், அதாவது ரொம்ப சேஃப் பையர் நீங்க சொன்னீங்கன்னா இந்த பிரைஸுக்கு மேல நீங்க வாங்குவீங்க. இல்ல நீங்க வந்து ஹை ரிஸ்க் ட்ரேடர் நீங்க சொன்னீங்கன்னா ப்ராபப்ளி இத ஸ்டாப் லாஸா வச்சு யூ வில் பை அபவுட் திஸ். இந்த இடத்துல நீங்க வந்து பை பண்ணுவீங்க, இந்த இடத்துல நீங்க பை பண்ணுவீங்க, கீப்பிங் திஸ் ஆஸ் யுவர் ஸ்டாப் லாஸ். நான் ஃபிபனாச்சி இப்போதைக்கு நான் எடுத்துடுறேன், கன்ஃபியூஸ் ஆகாத இருக்கிறதுக்கோசரம். நீங்க இத வந்து ஸ்டாப் லாஸா வச்சுப்பீங்க அண்ட் யூ வில் பை அபவுட் திஸ். நீங்க சேஃப் பையர்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்க இதுக்கு மேல நீங்க பை பண்ணுவீங்க. நான் அடுத்த இண்டிகேட்டர்ஸ் நான் எடுத்துட்டு வரும்போதும் நீங்க எப்படி இந்த லெவல்ல நீங்க பை பண்ணுவீங்கன்றதை நான் காட்டுறேன். ஏன்னு சொன்னா நான் அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜ், இன்ஃபேக்ட் ஒரு மளிகை கடைக்கார்ட்ட வந்து கத்துக்கிட்ட ஒரு லாங்குவேஜ் இது. அவர் சொல்லுவாரு, பா என் வியாபாரத்துல வந்து பாயில படுத்துட்டு இருக்கேன், கீழே விழுந்தா தர, மறுபடியும் பாயில வந்துருவேன். அதுதான் வந்து இது. நீங்க இத ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க இந்த இடத்துல பை பண்றீங்கன்னு சொன்னால் இதோட குட்டி ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இந்த இடத்துல எப்படி நம்ம பை பண்றோம்ன்றது இன்னொரு 2-3 நாள் நம்ம அடுத்த செஷன்ல நம்ம வந்து கத்துப்போம். ஓகேங்க சார். ஏன்னா அது வந்து வாங்குறது ரொம்ப சேஃப் ஜோனுங்க. இது சேஃப் ஜோன், பட் அது சேஃப்ன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்ட்டுங்க சார். அது கிளியரா நம்ம கான்ஃபிடன்ட்டா இருக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா என்ன சொல்றேன்னா சிஸ்டமேட்டிக்கா நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஏன்னு சொன்னா எப்பயுமே சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறது வந்து நல்லது. எல்லாத்தையும் கத்துங்க, எல்லாத்தையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஃபைனலா நான் ஒண்ணு சொன்னேன், இதெல்லாம் மறந்துருங்க, இது மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஆனா அந்த லெவல் எப்படி வருவீங்கன்னு சொன்னா இது எல்லாம் மனப்பாடமா இருக்கணும். இப்ப எப்படி நான் வந்து ட்ரெண்ட் லைன்ல வெறும் இந்த ட்ரெண்ட் லைன் போடுங்க செம்ம காசு பாப்பீங்கன்னு, நீங்க இன்னையில இருந்து என் கிளாஸை விட்டுட்டு வெறும் சார்ட்ல அது மாதிரி லைனை போட்டு நீங்க காசு சம்பாதிக்கணும்னா காசு சம்பாதிக்கலாம், பெரிய லெவல்ல சம்பாதிக்கலாம். ட்ரஸ்ட் மீ, நான் விளையாட்டுக்கு சொல்ல, வெறும் அந்த 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 லைனை மட்டும் போட்டு நீங்க சம்பாதிக்கணும்னு நினைச்சா நத்திங் லெஸ் than 5 to 8% நீங்க சம்பாதிக்க முடியும். வருஷத்துக்கு வந்து நீங்க வந்து 30%ன்றது சர்வசாதாரணமா சம்பாதிக்க முடியும். ஐம் நாட் ஜோக்கிங். சோ எல்லாத்தையும் கத்துங்க. ஏன் எல்லாத்தையும் கத்துக்கணும்னு சொன்னா உங்களோட கன்விக்ஷன் லெவல் ஜாஸ்தி இருக்கும். ஸோ 6:20 ஆகுது. வி வில் கால் இட் எ டே. நான் வந்து மூவிங் ஆவரேஜ் இது இல்லாத இன்னும் ஒன்று எடுக்கணும்னு நினைச்சேன், பட் எனிவே மூவிங் ஆவரேஜ் மட்டும் எடுத்துருக்கோம். பட் நம்ம மற்ற டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணியிருக்கிறோம். ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு சொன்னால் வாங்க, நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறோம். அண்ட் மோஸ்டா இப்போ வந்து வி ஹவ் ஸ்டார்டட் அவுட் சம் நியூ வெஞ்சர்ஸ். ஸோ அதனால அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்கு. பட் டெஃபினெட்லி ஐ எம் தேர் ஃபுல் டைம் இன் தி ஆஃபீஸ். ஸோ டெஃபினெட்லி வி வில் டாக். நிறைய விஷயத்த வந்து நம்ம இது பண்ணலாம்.
நீங்க போன வாரத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. நான் வந்து ஐ வாஸ் வெரி ஆக்டிவ் ஆன் தி குரூப். இன்னம்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு சொன்னால், நீங்க ரிசல்ட்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதாவது இவ்வளவு நாள் வந்து ஏபிசிடி போயிட்டு இருந்தோம். என்னடா கதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து ரியல் ட்ரேடு வந்து உங்களால பார்க்க முடியும். எஸ், பணம் பண்ண முடியுமா? பணம் பண்ண முடியும். ரைட்? நான் வந்து நிறைய காம்ப்ளிகேட்டடா நான் சொல்லி கொடுக்கணும்னு விருப்பப்படல. எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளா எது வச்சு காசு பண்ண முடியும், அவ்வளவுதான். தட் இஸ் வாட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட். உங்களுக்கு வந்து தீசிஸ் பண்ணுமா, நான் கட்டா புக்கு கொடுக்க முடியும். அவ்வளவு புக்ஸ் இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இருந்துச்சா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? சார் ஒரே ரிக்வெஸ்ட் சார். அரவிந்த் யார்? யாரு? அரவிந்த் சார். சொல்லுங்க சார். அந்த ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாமே ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சிருக்கீங்களா? நாங்க ஒரே நாள்ல டவுன்லோட் பண்ணிக்கிறோம். லிங்க்ல போட்டிருக்கீங்க. நீங்க ஒரு ஃபோல்டர் கொடுத்து ஒரு 24 hours ஆக்டிவ் வச்சிருந்தீங்கன்னா கூட நாங்க அந்த நேரத்துல டவுன்லோட் பண்ணிடுறோம் சார். நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, வேற ஏதாச்சும்? தேங்க்யூ அண்ட் ஹாவ் a wonderful evening. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you. Thank you, sir. Thank you, ma'am.